ஜனநாயகன் படம் வந்து பிரச்சனைகள் சந்திக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். கண்டிப்பாக சார், விஜய்க்கும் தெரியும். ஆனால் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கே பார்க்குறப்ப என்ன ரிலீஸ் ஆகலையா அப்படின்ட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே என்ன தான் சார் நடந்துச்சு, அந்த தணிக்கை குழுவில் என்ன நடந்தது அப்படின்றது? தணிக்கை குழுவில் என்ன நடந்ததுன்னா, பொதுவாக ஒரு தணிக்கை குழுவில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தை நீங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போல்லாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா சென்சாருக்கு வந்து படத்தை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரீவியூ தியேட்டர் வந்து ஒரு புக் பண்ணுவாங்க. அந்த ப்ரீவியூ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் ஆஃபீஸர் 4 உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ரோலை பக்கத்தில் உட்காந்து படம் பார்ப்பாங்களான்னா அப்படி பார்க்க மாட்டாங்க. அதாவது சென்சார் ஆஃபீஸர் ஏ ரோல் இருக்காருன்னா இன்னொருத்தர் வந்து பி ரோல் இருப்பார், ஒருத்தர் சி ரோல் இருப்பார், ஒருத்தர் எப்படி சொல்கிறது இ ரோல் இருப்பார். அப்படி வேறு இடத்துல தான் உட்காந்து படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பரீட்சைக்கு எடுத்துகிட்டு போகும்போது பேடு பேப்பர் அந்த மாதிரி பேனா பென்சில்லாம் வச்சுருப்பாங்க. எந்தெந்த காட்சிகள் அவங்கவுங்களுக்கு தோணுதோ அதை வந்து குறிப்பெடுத்துக்குவாங்க. படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த படம் எப்படி, இந்த படத்தை உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது, உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குதுன்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி மொத்தத்தில் வந்து ஒரு சில காட்சிகள் வந்து எல்லாருமே ஒரு மனதாக வந்து இதை நீக்கணும், இந்த டயலாக்கை வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து குறிச்சிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் உள்ளே கூப்பிடுவாங்க. டேரக்டர் ப்ரொடியூசர் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் படத்தை பார்த்துட்டு படத்தினுடைய கருத்தை முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இந்த காட்சிகள் வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிறத அவங்க டேரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டேரக்டர் வந்து சில நேரங்களில் விளக்கம் கொடுப்பார். ஏன்னா படைப்பாளி அவர் தான், என்ன காரணத்துக்காண்டி இந்த காட்சி அமைச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விளக்கங்களை கொடுப்பார். சில நேரங்களில் அது ஏற்றுக்கிட்டு இந்த கட்ஸை கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கட் அப்படின்னாலும் சொல்லலாம். இதுதான் வழக்கமாக நடக்கும்.